வணக்கம் நேயர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த வாரம் முழுக்கவே ஒருவேளை உணவு நாள் முழுவதும் ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவு வகைகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கடைசி நாளான இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போறோம்னு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இன்னைக்கு இந்த வாரத்தோட கடைசி நாள், நம்ம என்ன சிறப்பான உணவு வகையை பார்க்க போறோம் டாக்டர்? நம்ம வழக்கமாக எல்லாமே பார்த்துட்டோம். சோறு பொங்கியாச்சு, அப்புறம் இட்லி, அப்புறம் புட்டு செஞ்சுட்டோம். இன்றைக்கி ஆப்பம். ஏன்னா ஒரு 5 வெரைட்டியாக கொடுத்துட்டோம்னா தான் ஒரே மாதிரியான பொருள் இல்லாமல் வித்தியாசமாக கொடுக்கணுங்கிறதுனால இதுக்கு பேர் சிறுதானிய ஆப்பம்னு பேர். கம்பு, வரகு, அதுக்கப்புறம் அரிசி, அதுக்கப்புறம் வெந்தயம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆப்பம் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊட்டமளிக்கக்கூடிய உணவாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கண்டிப்பாக தேங்காய் பால், பனை வெல்ல கலவை தான் இதுக்கு உதவியாக இருக்கும். டாக்டர், நீங்கள் நிறைய சிறுதானியம் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, வரகு, சாமை எல்லாம் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக இந்த சிறுதானியங்கள் நம்ம சாப்பிடும்போது அது மெதுவாக தான் ஜீரணமாகும் அப்படின்ட்டும், சாதாரணமாக எடுத்துக்கிற அளவை விட கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா டாக்டர்? கொஞ்சம் குறைவாக எடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை எடுத்துக்கலாம். ஆனால் லேசாக ஜீரணமாகாது அப்படிங்கிறதுலாம் உண்மை இல்லை. பொதுவாக ஒவ்வொரு உணவுப் பொருட்களுமே அது சீரணமாகக்கூடிய நேரங்கள் மாறுபடும், செரிமானமாகக்கூடிய நேரங்கள் மாறுபடும். சில தானியங்கள் நம்ம கொஞ்சம் தாமதமாகி செரிமானமாகிறது உடம்புக்கு நல்லது. உதாரணத்துக்கு இந்த சர்க்கரை நோய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, சாப்பிட்ட உடனே செரிமானமாகக்கூடிய உணவுகள் எல்லாமே அவங்களுக்கு வேகமாக சர்க்கரை அளவை கூட்டி அவங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு நாம் மெதுவாக செரிமானமாக ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் மெதுவாக செரிமானமாகி அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம், குறிப்பாக சர்க்கரை சத்து, மெதுவாக ரத்தத்துக்கு போகும்போது அந்த வேகமாக கூடி வேகமாக சர்க்கரை அளவு குறையிறது தடுக்கப்படும். அதனால் உள் உறுப்புகள் பலமாக நீண்ட நாள் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியே தானிய உணவுகள், சில உணவுகள் கொஞ்சம் செரிமானமாகிறதுக்கு குறைவாக இருக்கிறதும் செரிமானமாகிறது தள்ளி இருக்கிறதும் நல்லது. அப்போ இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா உணவு வகைகளுமே சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் டாக்டர்? சர்க்கரை நோய்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு. ஏன்னா ஊட்ட குறைபாடு அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமனாக இருக்குது. வரக்கூடிய நோயர்களாக, அதாவது பேஷண்ட் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்கள முழுமையாக பரிசோதனை பண்ணி பார்த்தோன்னா ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய உடல் ஊட்டம் குறையிறது தான் ஒரு காரணமாக இருக்குது. அதுதான் நம்ம முக்கியமாக பலப்படுத்தணும். எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க நோய் வர்றதுக்கு கிருமிகள் காரணமாக இருக்குது, சூழ்நிலை காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒருத்தங்க மேலே பழியை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தான் உடம்பை பலப்படுத்தி வச்சுருக்குறோமா, ஒரு நாள் முழுவதும் எனர்ஜி கிடைக்கிற மாதிரியான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோமா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறதே இல்லை. ஏதோ ஒரு வெளியிலேருந்து நோய்கள்லாம் அவங்க உடம்புக்குள்ளே வந்துட்டு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம் உடலுக்குள் நோயை வரவிடாமல் தடுக்கிறதுக்குன்னு சில உணவுகளை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்காவது சாப்பிட்டாகணும். அதுதான் அந்த கருத்து. சரிங்க டாக்டர், இந்த சிறுதானிய ஆப்பம், தேங்காய் பால் எப்படி நம்ம செய்ய போகிறோம் டாக்டர்? இப்போது வழக்கமாக தோசை செய்கிற மாதிரி தான் இந்த சிறுதானியங்கள் எல்லாமே ஒரு மணி நேரம் நல்ல ஊற வச்சிடணும். ஊற வச்சு உளுந்து கொஞ்சம் கூடுதல் நேரம் ஊற வச்சா நல்லது. ஊற வச்சு வெந்தயமும் சேர்த்து தனித்தனியாக நம்ம வச்சுக்கணும். அதாவது உளுந்தையும் வெந்தயத்தையும் மாத்திரம் ஒன்றா வச்சுக்கலாம், மற்ற தானியங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டும் ஊற வைக்கலாம். அந்த மற்ற தானியங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி மாவாக்கி தனியாக வச்சுக்கிட்டு உளுந்தும் வெந்தயம் மட்டும் தனியாக போட்டு அரைச்சி ரெண்டும் அரைச்சி ஒன்றா கலந்து வச்சுருந்துட்டு புளிக்க வைக்கணும். 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் புளிச்சதுன்னா ரொம்ப அந்த ஆப்பம் வர்றது ரொம்ப நல்லாவும் இருக்கும், கடினமாக இருக்காது, கொஞ்சம் மென்மையாக இருக்க மாதிரி அந்த ஆப்பம் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதையும் சூடாக தான் சாப்பிடணும். நம்ம வார வச்சு வரட்டி மாதிரி ஆக்கி சாப்பிடக்கூடாது. சூடாக வச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பால் அது மேலே ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா சுவையாகவும் இருக்கும், உடனடியாக உடலுக்கும் மனதிற்கும் ஊட்டத்தையும் கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும். ஜெயமா, நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு உணவு வகையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது எப்படி செய்யறதுன்னு நான் நேயர்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு வந்துடுறேன் டாக்டர். நிச்சயமா. சிறுதானிய ஆப்பம், தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த வாரம் முழுக்கவே ஒருவேளை உணவு நாள் முழுவதும் ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கடைசி நாளான இன்று சிறுதானிய ஆப்பம் மற்றும் தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சிறுதானிய ஆப்பம், தேங்காய் பால் செய்ய தேவையான பொருட்கள்: திணை, சாமை, அரிசி, வரகு, தேங்காய் பால், கருப்பு உளுந்து, வெந்தயம். சிறுதானிய ஆப்பம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம வழக்கமாக ஆப்பம் எப்படி செய்வோமோ அதே போல தான். ஆனால் அது கூட நம்ம சாமை, வரகு, திணை இது எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். அரிசி எந்த அளவுக்கு எடுத்துக்க போகிறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம இது 3ஐயும் எடுத்துக்க போகிறோம். நம்ம வழக்கமாக ஆப்பம்க்கு எந்த மாதிரி கரைப்போமோ அதே போல் கரைச்சி ஊற வச்சுருக்கு. நான் இப்போ மாவு தயாராக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம்.
கடாய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். சுற்றியாச்சு. நல்லா நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். நம்ம இந்த ஆப்ப மாவில் அரிசி மட்டும் போடாமல் வரகு, திணை, சாமை இது 3மே ஆட் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு தான் நம்ம சொல்லணும். சர்க்கரை நோயாளிகள் கூட இதை எடுத்துக்கலாம். அரிசி சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை அதிகமாக சேர்த்துட்டு ஆப்பம் அவங்க ரெகுலராக கூட எடுத்துக்கலாம். இப்போ ஆப்பம் நல்லா வெந்திருக்கு, ஸ்மெல் வருது. எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. அடுப்பை நான் அணைச்சிடுறேன். ஆப்பம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தேங்காய் பாலில் ஏற்கனவே நான் வந்து பனங்கற்கண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஏலக்காவும் கொஞ்சம் பொடியாக இடித்து போட்டிருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஆப்பம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. வழக்கமாக நம்ம அரிசியில் செய்யக்கூடிய ஆப்பம் வந்து அதனுடைய டேஸ்ட் மட்டுமே தான் டாமினண்ட்டாக தெரியும். இதில் நம்ம திணை, சாமை, வரகு இதெல்லாம் போட்டிருக்கோம். அதனுடைய டேஸ்ட்டுமே ரொம்பவே டாமினண்ட்டாக தெரியுது. சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்க்கும்போது. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்ததாக சத்யா வழங்கும் பரிசு பகுதியில் 2 நேயர்களோட கேள்விகளை எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு டாக்டர் என்ன விளக்கம் கொடுக்க போறாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். டாக்டர், ஊரப்பாக்கம்லேருந்து புஷ்பாவதி அப்படிங்கிற நேயர் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு சுகர் இருக்கான். பொதுவாக காலில் சுகர் இருக்கும்போது காலில் அடிபட்டா சீக்கிரமாக ஆறாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வகையில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். பொதுவாக காலில் மாத்திரம் இல்லாமல் உடம்புல எல்லா பகுதிகளுமே அடிபட்டால் ஆறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, அதாவது சுகர் நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாள்பட இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோயினால் பலவிதமான உள் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படுது. பொதுவாக நோய் எதிர்ப்பாற்றல் மாறுபாடுகள் ஏற்படுது. அதாவது ரொம்ப ஷார்ப்பாக, அதாவது குறிப்பிட்ட ஒரு நோயை நீக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் மழுங்கல் ஏற்படுவது ஒரு காரணம். 2வது, இரத்த சர்க்கரை அளவு கூடுதலாக இருக்கும்போது ஒரு வெட்டுக்காயத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் உள்ளே போய் ரத்தத்துக்குள்ளே போயிட்டு அது வேகமாக பெருகி வளர்றதுக்கு, அதாவது சாதாரண இரத்தத்துலேயும் சாதாரண உடல்லையும் இந்த சர்க்கரை நோய் அதிகமாக கட்டுப்பாடு இல்லாத நிலையில் இருக்கும்போது அந்த கிருமிகள் வேகமாக பரவிடுறதையும் அந்த சர்க்கரை நோயில் உள்ள புண்ணு ஆறாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஆனால் பொதுவாக கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த எவ்வளவு நாள் இருந்தாலும் சரி, 20 வருஷம் 30 வருஷம் சர்க்கரை நோய் இருந்தாலும் சரி, வெட்டுக்காயங்கள் உடனே ஆறிடும். அது தனியாக அதை பாதுகாக்கிறதுக்குன்னு எந்த ஒரு மருந்தும் எடுத்துக்க வேண்டியதில்லை. பொதுவாக சர்க்கரை நோய் வந்தவங்க தினமும் கீரை உணவை ஒரு வேளைக்கு கட்டாயம் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். கீரையை டெய்லி சாப்பிட்டு வந்தாலே போதும். வெட்டுக்காயம் ஆறுறது, சர்க்கரையினுடைய பின் விளைவுகள், கண்ணை பாதிப்பிலிருந்து தடுக்கிறது, மூளை பாதிப்பிலிருந்து தடுக்கிறது, இதய பாதிப்பிலிருந்து தடுக்கிறது, இதை தடுத்துட முடியும். அதே மாதிரி ஏராளமான பொருட்கள் இருக்குது. நெல்லிக்காய், வெந்தயம், கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், சின்ன வெங்காயம், நாட்டு தக்காளி, இது போல உணவுகளை அதிகமாக எடுத்துகிட்டு வர வர அவர்கள் இந்த புண்ணை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை, வெட்டுக்காயத்தை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி சர்க்கரையினுடைய பின் விளைவுகளை பற்றியும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த நேயர் வேலூர்லேருந்து சரண்யா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க டாக்டர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதன் மீதாவது கையை வச்சுட்டே இருந்தோம்னா அந்த இடம் வந்து அப்படியே வீங்கி போகுது, அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த இடம் வீங்கி போகுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே, அதாவது தோல் மேலே ஏதாவது அடித்தோம்னா அந்த இடம் வீங்கிடுதான். அது இல்லாமல் தோல் மேலே ஏதாவது நம்ம எழுதும்போது என்ன நம்ம எழுதுகிறோமோ அது அப்படியே அந்த இடம் அப்படியே வீங்கிடுதான். ஸ்கின் ரைட்டிங்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து தீர்வு ஏதாவது இருக்கா? ஏன்னா எவ்வளோ டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அது சரியாகலை. சித்த மருத்துவ முறையில் இதுக்கு தீர்வு ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க டாக்டர். இதுக்கு ஆங்கிலத்தில் இதனுடைய பேர் வந்து ப்ரெஷர் அர்டிகேரியான்னு பேர். அர்டிகேரியானா என்ன காரணத்தினால தோலில் அரிப்பு ஏற்படுது, என்ன காரணத்தினால தோலில் தடிப்பு வருதுன்னு தெரியாத ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு பேர் அர்டிகேரியான்னு பேர். இதுவும் குறிப்பிட்ட ப்ரெஷர் அர்டிகேரியா அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் அழுத்துறனாலோ அல்லது கிள்ளி விட்டாலோ அல்லது தெரியாமல் இதில் போய் இடிச்சுக்கிட்டாலோ அந்த இடத்துல தடிப்பு ஏற்பட்டுரும். இது ஒரு விதமான அலர்ஜிக் ரியாக்ஷன். இது ஒரு விதமான உடம்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வாத நிலைன்னு சொல்லலாம்.
இதுக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. முதல்ல அவங்க என்ன செய்யணும்னா, நாம் சொல்லக்கூடிய அந்த உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய வேதி மருத்துவத்தை அவங்க எடுத்துக்கணும். அவங்க எளிமையான ஒரு பக்க விளைவில்லாத ஒரு மருந்து நான் சொல்கிறேன், அது முடிஞ்சால் அவங்க முயற்சி பண்ணி பார்த்து அதுலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அருகம்புல், அதனுடைய தண்டு வேரோடு சேர்த்து வெத்தலை, மிளகு, துளசி, இதை அவங்க கஷாயம் மாதிரி பண்ணி சாப்பிடணும். அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் போடணும், 2 வெத்தலை போடணும், 6 அல்லது 7 மிளகு 1-2 தட்டி போடணும், துளசி இலை ஒரு 10 துளசி இலை போடணும். 1 டம்ளர் தண்ணி வச்சு 1/2 டம்ளராக வெத்துற வரைக்கும் காய்ச்சி காலையில் மாலையில் குடிச்சிட்டு வர்றது ஒன்று. 2வது, அருகம்புல் தைலம்னு கடையில் கிடைக்கும். அந்த அருகம்புல் தைலத்தை உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் தேய்ச்சிருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு கடலை மாவு போட்டு தேய்ச்சி குளிச்சிட்டாங்க அப்படின்னாலும் அந்த தோல் மூலமாக வரக்கூடிய அந்த அரிப்பு, தடிப்பு வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது 2ம் செஞ்சும் அவங்களுக்கு சரி வரலைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை பார்க்கணும். நிறைய பரங்கிப்பட்டை, பலகரைன்னு நிறைய விதமான நல்ல மருந்துகள் இருக்குது அது கட்டுப்படுத்துறதுக்கு. நிச்சயமாக டாக்டர், ரொம்பவே விளக்கமாக நீங்கள் விவரிச்சிருக்கீங்க. உங்களோட ஆலோசனைக்கு நன்றிங்க டாக்டர். நன்றி. இன்னைக்கு டாக்டர் சொன்ன மாதிரி சிறுதானிய ஆப்பம், தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வாரம் முழுக்கவே ஒருவேளை உணவு, நாள் முழுவதும் ஊட்டம் கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு கான்செப்டோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.